அனைவருக்கும் காலை வணக்கம். இது திருமுருகன் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நேற்று முழுவதுமே மழை பெய்து கொண்டிருந்தது. நிகழ்வு மன்னார் வளைகுடாவுக்கும் தெற்கே அமைந்த காரணத்தினால் நேற்று முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்தது. இன்று படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது சற்று நிகழ்வு தூத்துக்குடி வழியாக அரபிக்கடலுக்கு சென்று விட்டதால் மழை அளவு படிப்படியாக குறையும். இன்று மாலையுடன் மழை குறைந்துவிடும். மாலை வரை அவ்வப்பொழுது மழை பெய்து கொண்டே இருக்கும். தூறல் சாரல் மழையாக இருந்து கொண்டிருக்கும். நாளை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களுக்கு மழை கிடையாது. மீண்டும் திங்கட்கிழமை 1 மணி அளவில் மழை ஆரம்பமாகிறது. அடுத்த நிகழ்வினால் அடுத்தது ஒரு நிகழ்வு வருகிறது. வங்கக்கடலிலிருந்து அடுத்த ஒரு நிகழ்வு வருகிறது. நாகப்பட்டினத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் அந்த நிகழ்வானது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். புயல் அச்சம் வேண்டாம். புயல் கிடையாது, காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டுமே. அது தமிழக கடற்கரை ஓரம் வரும்பொழுது திங்கட்கிழமை 1 மணி அளவில் மழை ஆரம்பமாகிறது. திங்கள் மற்றும் செவ்வாய் அந்த காலகட்டங்களில் மழையானது பொழிய இருக்கிறது. திங்கட்கிழமை 1 மணி அளவில் நிகழ்வானது நெருங்குகிறது. 16ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் நிகழ்வானது நெருங்கி மழை பொழிய ஆரம்பிக்கிறது. படிப்படியாக திங்கட்கிழமை முழுவதும் மழை அளவு அதிகரிக்கும். இது புதுச்சேரி பகுதிகளுக்கும் மழை அளவு மிதமான மழை, கனமழை வரை பொழிய இருக்கிறது. இது தென் மாவட்டங்களை விட டெல்டாவுக்கும் வடக்கே வட மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு மழையை தர இருக்கிறது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களில். புதன்கிழமை படிப்படியாக மழை அளவு குறைந்துவிடும். வியாழக்கிழமை அளவில் அது அரபிக்கடலுக்கு சென்று விடுகிறது. புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கரையை தொட்டு அது தரை வழியாக கடந்து அரபிக்கடலுக்கு சென்று விடுவதன் காரணமாக அடுத்து ஒரு நிகழ்வு 22ஆம் தேதி உருவாகிறது. அந்த நிகழ்வினாலும் நமக்கு மழை தர இருக்கிறது. எனவே நாம் முன்னெச்சரிக்கையோடு